வணக்கம் தமிழ் மக்களே. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா, இப்ப நம்ம வந்து இந்த பயணம் வந்து கப்பல் பயணத்துல நம்ம பயணிக்க போறோம். பாரிஸ்ல இருந்து மர்சே என்ற ஊர், நாங்க பாரிஸ்ல இருக்கோம். பாரிஸ்ல மர்சே என்ற ஊர்ல தான் இந்த வந்து கப்பல் வந்து புறப்பட போகுது. இது வந்து எங்க ரூமு 13ஆம் டெக்ல இருக்குது. அங்கேருந்து கீழே பார்த்தா அந்த வியூஸ் எப்படி இருக்குது பாருங்க. செம்ம சூப்பரா இருந்தது. இந்த ரூம்ல வந்து மொத்தம் 2 ரூம் இருக்கும். இந்த ரூம்ல வந்து எங்க மனைவி, பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைங்க இங்க இருந்தாங்க. இன்னொரு ரூம்ல வந்து நாங்க ஒரு 3 பேர் இருந்தோம். இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு சூப்பரா இருந்தது. இதெல்லாம் வந்து பொஃபே சிஸ்டம் தான். இதெல்லாம் ஃப்ரீ தான் அந்த கப்பல்ல. இந்த சாப்பாடு முடிச்சதும் சேஃப்டி ப்ரிகாஷன் அங்க அந்த ரூமுக்கு போய் அவங்க எப்படிலாம் வந்து கப்பல்ல வந்து திடீர்னு ஆபத்து வந்தோம்னா அங்கே நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னு அதெல்லாம் காட்டினாங்க. அது முடிஞ்சதை வந்து கலை நிகழ்ச்சி உள்ள போயிட்டோம். கலை நிகழ்ச்சி வந்து நிறைய கலை நிகழ்ச்சி நடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும். மாறி மாறி ஒரு நாளைக்கு ஒன்று நடக்கும். அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்தது பேரு நாங்கள் மேல் டாப் ஃப்ளோருக்கு போயிட்டோம். 21ஆம் டெக்குக்கு. அந்த 21ஆம் டெக்ல வந்து சன்ரைஸ் சன்செட் வந்து அதை பார்க்கலாம். அங்கதான் வந்து நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க. அதனால என்ஜாய் பண்ணோம். இந்த கப்பல் பயணம் வந்து மொத்தம் வந்து 4 நைட்டு 5 பகல். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு ஆகும்னா 300 யூரோ வந்து ரிடக்ஷன்ல போட்டாங்க. 600 யூரோ வந்து 50% ஆஃபர்ல போட்டாங்க. நாங்க ஒரு 6 பேர் போனோம். அந்த 300 யூரோ வந்து நம்ம ஊருக்கு 30,000 ஆகுது. இந்த கப்பல் வந்து பிரான்ஸ்ல இருந்து மர்சே என்ற ஊர்ல இருந்து கிளம்பி நேரம் வந்து ஸ்பெயினுக்கு போவோம். ஸ்பெயின்ல இருந்து பலமா என்ற அது ஸ்பெயின் ஒரு தீவு ஒண்ணு, அந்த இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் வந்து ஃபுல் ஜாயினிங் வந்து கடல்ல தான். 4வது வந்து இட்டலியில போய் இறக்கி விடுவோம். அங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளைட் பிடிச்சி நாங்கள் எங்கள் ஊருக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.